ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு இபிக்ரூல்ஸ் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டுருக்கு, அது போயிட்டு வந்து பாருங்க. இல்லைனா இந்த ஸ்டோரியோட ஸ்டோரி லைன் புரியாது. கேஸ் எல்லாரும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஹைப் இருந்தா கொஞ்சம் போட்டுடுங்க. அப்போ சரி கேஸ், நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. வாங்க நாம கதைக்குள்ள போயிடலாமா? இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு மார்னிங் தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ ஒரு இடத்துல படுத்து கிடந்துகிட்ட சொல்றா, ஓ இன்னொரு போரிங்கான டேயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன இது இந்த சைடுல இருக்குது? ஐயோ இன்னும் இந்த பொண்ணு போகலையா? எங்க இருக்கா? அப்ப அந்த பொண்ணு எந்திரிச்சு கண்ணு கலங்கிட்ட சொல்றா, நீ ஒரு பொய்க்கார, மறுநாளைக்கு எல்லாம் ரீசெட் ஆயிடும்னு நீ சொல்லலையா? அப்ப ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட கேக்குறா, இது எந்த மந்த், இது எந்த டே? ஜூலை 27. என்னது ஜூலை 27? ஆஹா, 100,000 இயர்ஸா? நான் இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். ஃபைனலா நான் அந்த கேர்ஸ்ல இருந்து வெளியில வந்துட்டேன். 8 டிவைன் கிரியேச்சர்ஸ், அந்த 4 ஹெவன்லி ஸ்டார் இல்ல மாஸ்டர்ஸ், அப்புறம் என்ன ரொம்ப அண்டர்எஸ்டிமேட் பண்ண அந்த பெட்ஸ், எல்லாரும் காத்துட்டு இருங்க, நான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கேன். அப்ப அந்த பொண்ணு ஹீரோ அடிச்சுக்கிட்டே சொல்றா, டேய் இன்னையில இருந்து நீ என்ன கேர் பண்ணணும், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் உன்னோட தான். அப்ப ஹீரோ அந்த பொண்ணை ஹக் பண்ணிட்டு சொல்றா, கண்டிப்பா 100,000 இயர்ஸ்ல என்ன ஞாபகம் வச்சிருக்க ஃபர்ஸ்ட் பொண்ணுனா நீ மட்டும்தான். நான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறேன். அப்படியே ஹீரோ நினைக்கிறா, இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரீஇன்கார்னேஷன் சைக்கிள் இருந்து எஸ்கேப் ஆன பிறகு நான் ஃபர்ஸ்ட் செஞ்ச விஷயம் கோன்மங் கோனிஜனில் இருக்க 3 எம்பரஸ்ல ஒரு ஆளான 7 டீமன் எம்பரோட ஃபியான்சியை திருடுன்னு நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ நான் என்னோட ஓன் ஃபோர்ஸஸை கல்டிவேட் பண்றதுக்கு டைம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த பெட்ஸஸை எல்லாம் டீல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால மாங்ஷியான் கிளான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அந்த பொண்ணு, நீ உன்னோட ப்ராமிஸை காப்பாத்துவேயா? அப்போ அங்கிருந்து ஒரு வாய்ஸ், ஓ அப்ப நீயே அந்த திருடனா? உனக்கு ரொம்ப தைரியம் தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களோட செக்டில இருக்க சைண்டே தொட்டு இருப்ப. யாருன்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு ஃபீனிக்ஸோட மண்டையில நிக்கிறா. இந்த பொண்ணோட பேரு தான் யான் குயின். வாங்ஷியான் கிளானோட பவர்ஃபுல்லான ஒரு எல்டர் தான் இது. அப்போ ஹீரோ அங்கிருந்து ஜஸ்ட் டிராப்ல இருந்து எஸ்கேப் ஆனதுக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆவீங்களா? வாங்ஷியான் கிளான்ல இருக்க 12 எல்டர்ஸ்ல ஒரு ஆளா இருக்க யான் குயின் ஒரு பயமும் இல்லாம இவங்க யாரை வேணாலும் கொள்ளுவாங்க. ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பாசிட்டிவ் இருக்கு. அப்படி ஹீரோ அந்த எல்டரை பார்த்து நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அங்கிருந்து டிராகன் டிராப் நெட் ரிலீஸ். அப்ப அந்த நெட் அவங்க மேல படம் வருது. அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து லின்னியூ ஃபாஸ்டா இங்கிருந்து தப்பிச்சிடு, இந்த டிராகன் டிராப் நெட்டில மாட்டிக்கிட்டா இதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப ஹீரோ அந்த பொண்ணை கிட்ட எடுத்துக்கிட்டு சொல்றா, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு மேட்டரே கிடையாது, இது எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் கேக் சாப்பிடுற மாதிரி. இப்ப என்ன பாரு. அப்ப அந்த டிராகன் டிராப் நெட் அவங்க மேல படம் வரும்போது ஹீரோ கையில பவர் கேதர் பண்ணிட்டு பிரேக், அப்படி அங்க டபார்னு ஒரு சவுண்ட். இது பார்த்துட்டு அந்த எல்டர் ஷோக்காய் நினைக்கிறா, இந்த டிராகன் டிராப் நெட் எங்களோட செக்டில ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது மட்டும் இல்ல, இது செக்ட் மாஸ்டர் கிரியேட் பண்ணதும் கூட. ஆனா இவ ஒரே மூவில அதை ஃபுல்லாவே பிரேக் பண்ணிட்டா, இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி நினைச்சிட்டு அங்கிருந்து குதிச்சுக்கிட்டே சொல்றா, சைண்ட் நீ பயப்படாத, இந்த எல்டர் உன்னை காப்பாத்த வந்துட்டே இருக்கேன். அப்படியே தார வந்து லேண்ட் ஆயிட்டா. அப்ப ஹீரோ கேக்குறா, ஏ யான் குயின், உன்னோட ஃபாதர் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்க ஆசை இருக்கா? இந்த 10 இயர்ஸ் கரிஞ்சாலும் எந்த ஒரு வெறுப்பும் இல்லைன்னு என்கிட்ட சொல்ல சொன்னாரு. அப்ப அந்த எல்டர் அங்கிருந்து கடுப்பாய் கேக்குறா, டேய் நீ யாரு? என்னோட பென்சில் விஷயத்த பத்தி எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அப்ப ஹீரோ அங்கிருந்து, ஓ உனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? அப்போ நீ உன்னோட கிளானுக்கு என்ன எஸ்கோர்ட் பண்ணி கூட்டிட்டு போ. அப்ப அந்த பொண்ணு கேக்குறா, நீ எங்களோட கிளானுக்குள்ள வந்து நீ என்ன பண்றதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்க? அப்ப ஹீரோ சொல்றா, அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ உன்னோட கிளானுக்கு கூட்டிட்டு போற வழியை மட்டும் பாரு. அங்கிருந்து பேனல் கட் பண்ண வேற இடத்துல எல்டர் யாங்குக்கு எங்களோட ரெஸ்பெக்ட் தெரிவிக்கிறோம். அப்போ ஹீரோ அந்த எல்டர் நடந்து போகும்போது அதுல இருந்து ஒரு டிசேபிள் சொல்றா, இந்த பர்சன் ரொம்ப அரகண்டா இருக்கிறா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எல்டர் யாங்க கூட நடந்து போய்கிட்டு இருப்பா. அப்ப அவனோட பக்கத்துல இருக்க இன்னொருத்தன் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அந்த எல்டரை பார்த்து சொல்றா, இங்க இருக்க இந்த முட்டா பயல்களை எல்லாம் சீக்கிரமா முடிச்சிடு. அப்ப அங்கிருந்து ஒருத்தன் கேக்குறா, டேய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னோட ஆர்டருக்கு எல்டரை ஒபே பண்ணுவாங்கன்னா? அவ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எல்டர் ஸ்வாட் எடுத்து அவங்க 2 பேரையும் ஸ்லாஷ் பண்ணிட்டாங்க. அப்படி அங்க இருக்க இன்னொருத்தனை பார்த்து சொல்றா, நீ யாரை பார்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அப்ப அங்க இருக்க டிசேபிள்ஸ் எல்லாம், எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தெரியாம பண்ணிட்டோம். அப்ப அந்த எல்டர் ஹீரோ பார்த்து கேக்குறா, இப்ப ஆச்சு இந்த இம்மார்டல் கிளானுக்குள்ள எதுக்காக வந்தேன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஹீரோ அங்கிருந்து, அதுவா நான் சூசரின் கியூஎன்ஜியை பார்க்க வந்திருக்கேன், சரி நீ போய் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அப்போ அந்த எல்டர் சொல்றா, நீ சாதாரணமா ஒரு மோட்டர்லத்துல தான் இருக்க, அதனால அவ உன்னை பார்க்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். அப்ப ஹீரோ அங்கிருந்து, சரி அதுவும் பார்க்கல. அப்படி அந்த பொண்ணோட தலையில கை வச்சுட்டு சொல்றா, நீ இப்ப போய் ரெஸ்ட் எடு, நல்லா ரெஸ்ட் எடுத்து உன்னை பாத்துக்கோ. அப்ப அந்த பொண்ணு சரி அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டா. அப்ப அந்த எல்டர் நினைக்கிறா, இவ எந்த ட்ரிக் யூஸ் பண்ணா? ஏன்னா ஜூனியர் சைண்ட் ரொம்ப ஒபீடியன்டா இவனோட வார்த்தை எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அந்த எல்டர் கிட்ட சொல்றா, நீ அவகிட்ட நான் சொல்றது போய் சொன்னா அவ தானாவே என்ன பாக்குறதுக்கு வருவா. ஓல்டு மெரிடியன்ஸை கம்பைன் பண்றதுக்கு 8 வெயின்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலா இன்யான் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் போன்ஸை ரிஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், அப்பதான்
கேட் வேஸை முழுசா ஓபன் பண்ண முடியும். அப்ப ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு அந்த எல்டர் நினைக்கிறா, இவன் சொல்றது என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல, ஆனா இவன் சொல்றதுல என்னமோ கிரேட்டா இருக்குன்னு எனக்கு ஷூரா தெரியும். இந்த யங் மேனை ரொம்ப அண்டர்மேஸ் பண்ணக்கூடாது. இவனுக்கு இருக்க இந்த கான்பிடன்ஸ் பார்த்தா மேபி இவனோட இந்த பேச்சை கேட்ட அந்த சூசரின் கூட வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிக்கிட்டே சொல்றா, சரி நான் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு திரும்பி வரேன். அப்ப ஹீரோ அங்கிருந்து, நான் இங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அப்ப அங்கிருந்து ஒரு சீனியர் பிரதர், இது பாருங்க என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு அங்க இருக்க டிசேபிள்ஸ் எல்லாம் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்க டிசேபிள்ஸ்ல இருந்து இன்னொருத்தன் சொல்றா, ஜூனியர் சிஸ்டர் நீங்க ரொம்ப அமேசிங். அந்த அடி வாங்கியும் சொல்றா, ஆமா உங்களோட மூவ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அப்ப ஹீரோ அங்க வந்து கேக்குறா, கேஸ் நீங்க ஸ்வாட் டெக்னிக்கே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப அவங்க ஹீரோ பார்த்து ஷோக்கா, இவனா? அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, என்ன பார்த்து பயப்படாதீங்க, நான் பேட் பர்சன் கிடையாது, நீங்க எங்கிட்ட கேஷுவலா பேசலாம். அப்ப இவங்க பயந்துகிட்ட, பிக் பிரதர் எங்களை சும்மா விட்டுடுங்க, அப்ப நாங்க ரூடா நடந்ததுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. அப்ப அங்கிருந்து அந்த பொண்ணு கேக்குறா, யார் நீ? அப்ப அங்க இருக்க டிசேபிள் இன்னொருத்தங்கிட்ட சொல்றா, ஃப்ரண்ட் சைட்ல இருந்த 3 டிசேபிள்ஸ் இவங்கிட்ட எதிர்த்து பேசினா, அதுக்காக எல்ட்ரையாங்க அவங்களோட 3 பேரோட உயிரை எடுத்துட்டாங்க. அதனால நாம இவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும், இல்லைன்னா நம்ம உயிர் நம்ம கையில இல்ல. அப்ப இன்னொருத்தன், ஆமா சீனியர் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அப்ப ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்றா, நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, நீ முன்னாடி யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் தி டெரிவேட்டிவ் ஸ்வாட் ஸ்கில் பார்த்துட்டு தான் இங்க வந்தேன், ஆனா நீ அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற முறை ரொம்ப தப்பு. அப்ப அந்த பொண்ணு ஷோக் ஆயிட்டு கேக்குறா, அதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப ஹீரோ அங்கிருந்து, இன்டென்ஷன் முன்னாடி இருக்கு, QI பின்னாடி இருக்கு, ஸ்வாட் இன்டென்ஷன் தான் ஒரு ஸ்வாடை ஆட்சி பண்ணும், ஸ்வாட் பிளேடு தான் QI ஆட்சி பண்ணும், ஸ்வாட் QI தான் இனிமேல கொலை பண்ணும். அந்த பொண்ணு கேக்குறா, மாஸ்டர் நான் ஃபாலோ பண்ண வேண்டிய இருக்க கரெக்டான மெத்தட் என்னன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஹீரோ, உன்னோட சாட்தாவோட தான் பிரச்சனை இருக்கு, அதனால உனக்கு நான் டீச் பண்ணுறேன், ஆனா ரீசெண்ட் என்னோட ஷோல்டர் ரொம்ப வலிக்குது, அதனால நீ வந்து மசாஜ் பண்ணி கொடு. இது கேட்டது அந்த பொண்ணு, என்ன? அடுத்த சீன்ல ஹீரோக்கு அந்த பொண்ணு மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. ஆஹா இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. இது பார்த்துட்டு அங்கிருந்து டிசேபிள்ஸ் எல்லாம் கடுப்பா அதுல இருந்து ஒருத்தன் சொல்றா, நான் சீக்கிரமாக என்னோட ஜூனியர் சிஸ்டரை திரும்பி கூட்டிட்டு வருவேன், இன்னொருத்த இந்த மாதிரி ஒரு பர்சன் எல்லாம் இங்க இருக்காரா? அப்ப அங்க அந்த எல்டர் வந்து சொல்றா, லின்னியோ நீ இப்போ எங்க இருந்து போகலாம், சீஃப் உனக்காக ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ, இப்ப அதுக்கான டைம் வந்துடுச்சு, சரி நாம மீண்டும் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டா. அப்ப அந்த எல்டர் அந்த பொண்ணை பார்த்து, சியர் உன்னோட கோல் என்னன்னா சாந்தாவோட செகண்ட் ரிலத்தை ரீச் பண்ணதுதான், நீ எதுக்காக இங்க ஃபூலிஷ் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அப்ப அந்த பொண்ணு சொல்றா, மாஸ்டர் அந்த ஹெவன்லி டெரிவேட்டிவ் ஸ்வாட் ஸ்கில்ல லாஸ்ட் சான்ஸ்ல என்ன தப்பு இருக்குன்னு அவனுக்கு கரெக்டா தெரியும். அப்ப அவங்க அங்க இருந்து முட்டாத்தனம் பேசுறது பாட்டு அவனுக்கு சில வருடங்கள் மட்டும்தான் ஆகுது. அப்ப அவனுக்கு எப்படி சாட்தாவை பத்தி தெரியும்? ஹெவன்லி டெரிவேட்டிவ் ஸ்வாட் ஸ்கில் எனக்கு பர்சனலா மாஸ்டர் தான் கத்து கொடுத்தாரு, அதுல இருக்க 10th ஃபார்ம் கரெக்டா அவரால் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியல, அப்ப அவனால எப்படி முடியும்? அப்ப அந்த பொண்ணு அந்த ஸ்வாட் ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கிட்டே சொல்றா, மாஸ்டர் இது உங்களுக்கு பார்த்தாதான் புரியும், இன்டென்ஷன் முன்னாடி இருக்கு, QI பின்னாடி இருக்கு, அதுவா ஸ்வாட் இன்டென்ஷன். இது பார்த்துட்டு அந்த எல்டர் ஷோக்க, இதுக்கு வாய்ப்பே இல்ல. அங்கிருந்து பேனல் கட் பண்ண வேற இடத்துல அங்க ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட கேக்குறா, ரிட்டன் ரூயின் கிரேட் ட்ரீம் டெக்னிக், அது எங்களோட கிளான்ல டாப் சீக்ரெட் கல்டிவேஷன் டெக்னிக், அது எங்களோட கிளான் சீஃபால ஜெனரேஷனா பாஸ் டவுன் பண்ணி வந்துட்டு இருக்கு, அதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அப்ப ஹீரோ அங்கிருந்து, நீ சொல்றது தப்பு, அந்த டெக்னிக்கோட கீ மட்டும் இல்ல அதோட ஃப்ளோயில எங்க தப்பு இருக்குன்னு எனக்கு கூட தெரியும். அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து கடுப்பாயிடே, முட்டாத்தனம் பேசிட்டு இருக்காதடா, 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட ஆன் சிஸ்டரோட கையால பாஸ் டவுன் பண்ணப்பட்ட கல்டிவேஷன் டெக்னிக்ல ஃப்ளோயில எப்படி தப்பு இருக்க முடியும்? அப்படியே எக்கச்சக்கமான ஸ்னேக்கை கிரியேட் பண்ணிட்டு கேக்குறா, உன்னோட இன்டென்ஷன் என்ன? சீக்கிரமா சொல்லு, இல்லைன்னா நான் உங்ககிட்ட மரியாதையா இருக்க மாட்டேன். அப்ப அந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் ஹீரோவை அட்டாக் பண்ண வர பார்த்துட்டு ஹீரோ கையை தூக்கி ஒரே ஸ்லாஷ். அப்படியே ஹீரோ சொல்றா, இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் காம் டவுன் ஆகணும், ஏன்னா நேத்து நைட்டு நீங்க அந்த டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணனால உங்களுக்கு இந்தியால இன்ஜூரிஸ் வந்திருக்கு, நான் இல்லைன்னா நீ ஹீல் ஆகுறதுக்கு ஒரு ½ இயர்ஸ் ஆச்சு ஆகும். அப்ப அந்த பொண்ணு நினைக்கிறா, லாஸ்ட் நைட்டு நான் சுப்ரீம் கிளியர் பவுண்டில் பிராக்டிஸ் பண்ணேன், அந்த இடத்துக்குள்ள வரதுக்கு லிட்டில் சைண்டுக்கு கூட பெர்மிஷன் இல்லை, ஆனா ஒரு 3rd பர்சனால எப்படி என்ட்ராக முடிஞ்சது? ஆனா இந்த பையன் சொல்றது, நேத்து நைட்டு நான் பிராக்டிஸ் பண்ணது மட்டும் இல்லாம கரெக்டா என்னோட இன்ஜுரி பத்தியும் சொல்றா, இது எல்லாத்தையும் பத்தி இவனுக்கு எப்படி தெரியவ யாரு? அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, நீ இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், எனக்கு அதை பத்தி எல்லாம் எப்படி தெரியணும், அது பெரிய விஷயம் கிடையாது, அப்புறம் நான் யாருன்னு அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. அப்படி அந்த பொண்ணுக்கு முன்னாடி போயிட்டு, ஆனா என்கிட்ட அரகண்டா பேசுறவங்களை எனக்கு பிடிக்காது, அப்புறம் என்ன த்ரெட்டன் பண்றவங்களே, இப்போ உன்ன 2 விஷயங்கள் தொந்தரவு பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்ப ஹீரோ பார்த்துட்டு அந்த பொண்ணு நினைக்கிறா, இவன் வெறும் மோட்டர்லத்தோட கல்டிவேஷன் தான் வச்சிருக்கா, ஆனா இவனோட ஆரா என்கிட்ட வரும்போது எனக்கு எதுக்காக இவ்வளவு பயம் வருது? அப்ப ஹீரோ அங்கிருந்து, அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, டீமன் சீ லேண்ட், ரெட் ஹெவன் பவுலியன், அப்புறம் வாங்ஷியாங் லேண்ட், அவங்க 3 பேரும் சேர்ந்து செயின்ட் டைம்ல அவங்களோட கூட சேர்றதுக்கு உங்களை எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா உங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல. செகண்ட் விஷயம் என்னன்னா, ரீஎன்கார்னேஷன் ரிலத்துல இருந்து டிரான்ஸ்லண்ட் ரிலத்துக்கு பிரேக் த்ரூ பண்ண முடியாம பல இயர்ஸ் ரீஎன்கார்னேஷன் ரிலத்துல நீங்க ட்ராப் ஆயிருக்கீங்க, இப்போ உங்களோட கல்டிவேஷனும் டவுன்
ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நான் ப்ராமிஸ் பண்றேன், இந்த 2 விஷயத்துல இருந்து உங்களை நான் வெளியே கொண்டு வரேன். அப்ப அவங்க உனக்கு என்ன வேணும் அப்படியே மனசுல நினைக்கிறா. என்னோட கல்டிவேஷன் ப்ராப்ளம்ஸும் என்னோட சீக்ரெட்ஸும் எல்லாத்தையும் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையில இவ யாரு? அப்ப ஹீரோ அங்கிருந்து எனக்கு அந்த சுப்ரீம் கிளியர் பவுண்டு தான் வேணும்.